சகோதரர்களே, இதை சொல்லப்பட்டிருக்கிறபடியாக நாடுகளில் குறிப்பிட்ட செய்திகள் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துக்களுக்கும் சவுலியை உண்டாக்கிவிட்ட நாளிலே வாழ்ந்ததை சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த பாடலை எழுதி இதை ராடத்தலைவனுக்கு கொடுத்திருக்கிறார். இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருந்தால் அங்கே சத்துடைய கரத்திற்கும் சவுளுடைய கரத்திற்கும் விடுவித்த இந்த நாளிலே தாவீது பாடினதான பாடல் இது பாடலாக இருக்கிறது. இங்கே ஒன்றாவது வசனத்தை வரை நாம் பார்க்கும்போது கர்த்தரின் நாமம் எப்படிப்பட்டது, அவருடைய பலத்தை குறித்து அவருடைய நாமத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பலனாகி கர்த்தாவை விரும்பினான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். நமக்கு பலனாக இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தாவீது ஆண்டவருடைய பலத்தை நன்கு அறிந்தவனா, என்னுடைய பலன் ஆண்டவர் தான் என்பதை நன்கு அறிந்தவதான் இருக்கிறேன் அவர் சொல்லுகிற காரியத்தை நான் அன்பு கூறுவேன். அப்போ தாவீது அவனுடைய பலத்தை நம்பல, அவனுடைய சுயத்தை நம்பல, அவனுடைய இனத்தை நம்பல, அவனுடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவருடைய பலத்தை நம்பி இருந்தபடினாலே நான் சொல்லுகிற காரியம் நான் என்ன செய்ய அன்பு கூறுவேன் என்று சொல்லி நான் இந்த இடத்துல சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலே காலத்தில் இருக்கலாம், திறமைகள் இருக்கலாம், அரசியல் இருக்கலாம். ஆனால் நாம் அதை நம்பாதபடி ஆண்டவருடைய நம்பிக்கையை, ஆண்டவருடைய பலத்தை நாம் செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அவருடைய பலத்தின் மேல் நாம் மண் கொடுத்து காணப்படும் போது நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், விலக்கி பாதுகாக்கிற தெய்வம் இருக்கிறார். அப்போ வரிசையா சொல்லுவார். அந்த 4-5 வசனத்துல சொல்லும்போது மரணக்கட்டுகளை சூழ்ந்து கொண்டது, பிரச்சனை பிரபாவம் என்னை பயன்படுத்துவது, பாதாளக்கட்டுகளை மரணங்களில் என்ன நினைச்சது விழுந்தது என்று சொல்லி அங்கே தாவீது சொல்கிறார். இப்படிப்பட்ட போராட்டம் என் வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தார், என்னை விடுவித்தார், தப்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண கட்டளை ஆண்டவர் என்ன செய்கிறார், விலக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது ஆராதனை சொல்கிறார், எனக்குதான் நெருக்கத்தை கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனில் அமைவிட்டேன். தமது ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்டு அது கூப்பிட செவிகளில் என்ன செஞ்சது, ஏறிச்சு. அப்போ தாவீதுக்கு உண்டான நெருக்கத்துல என்ன செய்யலாம், தேவனை நோக்கி என்ன செய்யலாம், கூப்பிடுகிறார். எங்கிருந்து கூப்பிடுகிறார், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவன் என்ன செய்யலாம், கூப்பிடுகிறார். நெருக்கமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலையில தேவனுடைய சமூகத்தில் இருந்து சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நான் சொல்லுகிறான், கர்த்தர் ஆலயத்திலிருந்த சத்தத்தை கேட்டு அதை கூப்பிட செவிகளில் ஏறிச்சு என்று சொல்கிறார். அப்போ அவனுடைய கூப்பிடுதல் தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செஞ்சது, எட்டிச்சு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நெருக்கமான சூழ்நிலைகளில், கஷ்டமான சூழ்நிலைகளை கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாதர்களே, ஆகார் அங்கே அவருடைய பிள்ளையோடு அங்கே சாவுக்கு சமீபமாய் அவர் சென்றபோது அவர் வனாந்தரத்திலே அபயமிட்டு என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார். கூப்பிடும்போது ஆண்டவர் அந்த இடத்துக்கு கடந்து வந்து அங்கே ஆகாருடைய பிள்ளையை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்மளுக்கு வருகிற நெருக்கங்கள்ல இல்லை கர்த்தரை நோக்கி அபயமிட்டு கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு கூப்பிடுதல் என்ன செய்வார், நிச்சயமாகவே கேட்பார். தாவீதுக்கு அப்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், கேட்டார். அவருடைய நெருக்கத்தை எல்லாம் அவர் என்ன செய்தார், மாற்றி விட்டார். அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் அவருடைய கூப்பிடுதலுக்கு கேட்கக்கூடிய காரியம் என்னன்னா, அவன் ஆண்டவர் மேல் என்ன செஞ்சிருந்தா, ஆண்டவரை தன்னுடைய பலனாக என்ன செஞ்சிருந்தான், வைத்திருந்தான். அப்போ ஆண்டவரை தன்னுடைய பலனாய் வைத்திருந்த அப்படின்னாலே அங்கே அவன் கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்தார், உடனே அவனுக்கு இறங்கி அவன் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவரை நம் பலனாய் வைத்து அவரை அன்பு கூர்ந்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது என்ன இருக்கிறார். 18ஆம் வசனம், என் 40 நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். 40 நாட்களில் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் அவர் வந்தபோது கர்த்தர் எதிர்த்தார், எனக்கு ஆதரவாய் இருந்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் கூட்ட மக்கள் என்ன செய்யலாம், விரோதமாய் எழும்பி வரலாம், விரோதமா பேசலாம், பல காரியங்கள் செய்யலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருப்பார், ஆதரவா இருப்பார், உங்களுக்கு பட்சமா இருப்பார், உங்களுக்கு அவர் வாயாயிட்டு பேசுவார், அவருக்கு உங்களுக்கு பதில் செய்கிறதேனா இருக்கிறார்.
அவர் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆபத்தை கொண்டு பயப்படாதபடி நாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார், ஆதரவா இருக்கிறார். மாத்திரமல்ல, அங்கே 28வது வசனத்திலே தேவனே என் விளக்கை ஏற்றி என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அங்கே ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாம் இருதயங்களிலே காணப்படுகிற எல்லா காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், வெளிச்சமாக மாற்றுகிற தேவன். அங்கே மங்கி எரிகிற திரியை என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? அணைக்க மாட்டார். மங்கி எரிகிற திரியை அவர் அனல் மூட்டி எழுப்புகிற எரிய செய்கிற தேவன். ஆண்டவர் விளக்கமாக இருக்கிறவர்களை அப்படியாக எரிய செய்கிற தேவனாக இருக்கிறார். விளக்கை அவர் ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். விளக்கு எதை ஜபமாகிய விளக்கு, குத்து விளக்கு, வழிபடத்திலே ஆசிரிய கூடாரத்திலே என்ன செய்ய வேண்டும்? குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆகவே குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய இதயமாகிய அந்த விளக்கு, ஜபமாகிய அந்த விளக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எரியப்பட வேண்டும். யோவான் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களெல்லாம் கர்த்தருக்காக என்ன செய்தான்? எரிந்து பிரகாசிக்கிறவா இருந்தார். இன்றைக்கும் நீங்களும் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கால் வெளிச்சமா என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். விளக்கானது அங்கே மரக்காலிலே வைத்து மூடியிருந்தால் யாருக்கு என்ன செய்யாது? வெளிச்சத்தை கொடுக்காது. விளக்கு தண்ணீரை வைக்கும் போது யாரும் என்ன செய்யும்? வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் மற்றவர்களுக்கு, தேசத்திற்கு, ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். விளக்கானது எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்கு என்ன செய்யக்கூடாது? அணையக்கூடாது. அங்கே அப்படியாக விளக்கு என்ன செய்ய எரிய வேண்டும். 29வது வசனம், மும்மாலை நாங்கள் சேனைக்கு பாய்ந்து போக வேண்டிய தேவனாய் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லிதான் சொல்கிறார். அவராலே சேனைக்குள் என்ன செய்ய வேண்டும்? பாய்ந்து போவேன் என்று சொல்கிறார். அவராலே ஒரு மதிலை நான் என்ன செய்வேன்? தாண்டுவேன். ஆண்டவர் மதிலை தாண்டக்கூடிய உன்னத பலனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்பேற்பட்ட மதில்களாக இருந்தாலும் சரி, ஒரு அலையா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் அதை தாண்டி அதை ஜெயமெடுக்கக்கூடிய உன்னத பலனை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஆகவே தாவீது சொல்கிறார், உம்மாலை நான் என்ன செய்வேன்? ஒரு சேனையே நான் செய்வேன், அதை நான் பாய்ந்து சென்றுவேன். உம்மாலை நான் செஞ்சிருவோம், அதுல கூட தாண்டிடுவேன் என்று சொல்லி விசுவாசமாக அந்த இடத்திலே அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போம். இது நீதிமன்றங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, அங்கே 35வது வசனத்திலே உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தி இந்த வருடங்கள் தாக்குதலுடைய காரியனை பெரியவனாக மாற்றும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ ரட்சிப்பின் கேடகத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார், நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்புங்கிற கேடகம், அந்த கேடகம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? பாதுகாப்பா இருக்கிறோம், உயர்வா இருக்கிறோம், ஆசீர்வாதமா நம்மை வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய கரம் நம்ம என்ன செய்கிறது? எப்பொழுதும் தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய காருண்யம் நம்ம என்ன செய்கிறது? பெரியவனாக மாற்றுகிறது. அப்போ கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்தை நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் நம்ம மேல இருக்கும் போதுதான் ஆண்டவரால் நம்ம என்ன செய்ய முடியும்? பெரியவனாக மாற்றப்பட முடியும். ஆகவே ஒரு மனுஷனை உயர்த்துவதும் ஆசீர்வதிக்கிறதும் அந்த கர்த்தருடைய தரத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய இரக்கத்திற்காக ஒரு சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும். அப்படி நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவருடைய கிருபை காத்து நம்ம என்ன செய்யும்? பெரியவர்களாக மாற்றும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்புறம் நாம என்ன செய்யணும்? ஆண்டவரை நம்முடைய பலனாய் கொள்ள வேண்டும். நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை என்று நாம் சொல்ல வேண்டும். அவருடைய பலத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மை இடைக்கட்டிக் கொள்ள வேண்டும். தாவீதுக்கு வருகிற நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே அவன் என்ன செய்தான்? அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். நெருக்கமான காலங்களிலே, ஆகவே நெருக்கமான காலங்களிலே நாம் கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? திடப்படுத்திக் கொண்டு நாம் ஓட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரிடத்துல எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோம். அவர் நம்மை அன்பா இருக்கிறார். ஆகவே நாம் அவர் மேல் என்ன செய்யணும்?
அன்பாய் இருக்கணும். அன்பாய் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை அன்பாய் இருந்தா ஆண்டவரை நம்ம தேடுவோம், ஆராதனைக்கு வருவோம், ஜெபிப்போம். அதுதான் தேவன் மேல் வைத்திருக்கிற பெரிய அன்பு. அப்படிப்பட்ட அன்பினாலே நாம் நிரப்பப்படுவோம், இப்படிப்பட்ட அன்பினாலே நாம் கட்டப்படுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் அவருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் இந்த காலை தியானத்திலிருந்து வாசிப்போம். யாத்ராகமம் 34:10. உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியின் எந்த ஜாதிக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் பாவம் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்திகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். பக்கம் 115 பழைய ஏற்பாட்டை 115 நம்ம சேர்ந்து 3 முறை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து 3 முறை வாசிப்போம். அதற்காக இன்னும் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியைக்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் பாவம் செய்தேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கட்டுடைய கைகளை காண்பார்கள். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இரண்டாவது அதற்காக இன்னும் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமியிலும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்திகளை காண்பார்கள். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இன்னொரு அதற்காக இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமிக்கும் எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்திகளை காண்பார்கள். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன். சொல்லுங்க. ஒரு திருமண பந்தத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்க விடும்போது அவங்க எழுச்சிகள் கைப்பிடித்து கொடுத்து அவங்க சொல்றாங்க, உனக்கே நான் மனைவியாக இருப்பேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்வேன், உனக்கு மனைவியாக இருப்பேன் உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு வீட்டு நாம் வாடகைக்கு போகும்போது அங்கே அந்த வாடகை ஒப்பந்தம் அவர்கள் என்ன செய்வார்கள், 11 மாதங்கள் நீ வாடகை இருக்க வேண்டும், அதற்கு நாங்கள் வாடகை நான் கூட்டுவேன். இப்படி வாடகை ஒப்பந்தம். ஒரு இடம் வாங்க போனா அந்த பத்திர பதிவு நான் பண்ணுகிறோம். இந்த இடத்தை ₹100 கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம், இந்த இடம் இந்த பணம் கொடுத்தவருக்கு சொந்தம் என்று சொல்லி பதிவு பண்ணுகிறோம். இப்படியாக இந்த உலகத்திலே பல உடன்படிக்கைகள் இருக்கிறது. ஒரு தேசங்கள் நினைச்சுகிறது, ஒரு தேசத்தோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறது. இந்த எல்லைக்கு அப்பால நான் வரக்கூடாது, இந்த எல்லைக்கு அப்பால நீங்களும் வரக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, பலவிதமான உடன்படிக்கைகள். அந்த ஒரு தொழில் செய்யும் போது, பிள்ளைகள் ஸ்கூல்ல சேரும் போது, இப்படி பலவிதமான உடன்படிக்கைகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நோவாவோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. நோவா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகிற ஒரு மனுஷன். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் துன்மார்க்கரும் பாவிகளும் அக்கிரமக்காரர்களுமாய் இருந்தார்கள். அவர்கள் பாவங்களை துணிகரமாய் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஜனங்கள் அவர்கள் அங்கே அந்த தேவபுத்திரர்கள் கூட அவர்கள் தவறாக நடந்தார்கள் என்று சொல்லி சொல்கிறது. இது நிமித்தமாய் ஆண்டவர் கோபப்பட்டு தேவன் இந்த பூமியை வெள்ளத்தினாலே அழைக்கும்படியாக நினைத்தார். அல்லேலூயா. நோவாவை பார்த்து சொன்னார், நோவா, நீ உன்னை காக்கும்படிக்கு ஒரு கப்பலை நீ உண்டு பண்ண வேண்டும். அதிலே நீ மட்டுமல்ல, நீ அனைத்து விதமான ஜீவராசிகள், அதிலே சுத்தமான ஜீவராசிகளிலே 7 ஜோடியும் அசுத்தமான ஜோடிகளிலே 2 ஜோடியும் நீ எடுத்து என்ன செய்ய வேண்டும், அவைகளை நீ இந்த பேழையிலே வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நோவா பிரசங்கம் பண்ணினார். 100 ஜனம் கூட ரட்சிக்கப்படவில்லை. ஆனாலும் நோவாவும் அவருடைய குடும்பமும் அங்கே காக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, ஜனங்கள் எல்லாரும் வழிந்து போனார்கள். நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் இருந்தது. அப்போது நோவா அந்த வெள்ளம் ரட்சிக்கத்திற்காக
அந்த கப்பலில் இருந்து வெளியே வந்த பின்பதாக ஓ கர்த்தர் அவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. இனி நான் ஜலத்தினாலே இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையானது அதற்கு அடையாளமாக ஒரு வானவில்லை தேவன் நினைச்சினார் தோற்றுவித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் அந்த நோவாவை காக்கும்படிக்காக, நோவாவை பாதுகாக்கும்படிக்காக ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். என்ன உடன்படிக்கை பண்ணினார் என்றால், ஓ பிரைஸ் தி லார்ட், மனுஷனுடைய அந்த ஆண் பிள்ளைகளுடைய பிறக்கிற ஆண் பிள்ளைகளுடைய அந்த நுனித்தோல் மாம்சம் என்ன செய்ய வேண்டும், வெட்டப்பட வேண்டும். அந்த இரத்தத்தினாலாகிய ஒரு உடன்படிக்கை சொன்னார். நான் ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். தேவர்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஓ பிரைஸ். பாவ சேற்றிலும் உலகான குழியிலும் இருந்து கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிரைஸ் மோசேயோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நீங்க ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் பாவனுடைய பிடியில் இருக்கிறார்கள், அவர்களை நீ அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீ அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. நானே உங்களுக்கு முன்பாக செல்லுவேன், நானே உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் சோதரர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதோடு கூட கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணினார்? உன்னுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன், நித்திய சந்ததியாய் மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. உன் சந்ததி என்னுடைய வழியில் நடக்கும்போது, என் சத்தியத்திலே நடக்கும்போது நான் என்ன செய்வேன், அந்த சந்ததியை நித்திய காலமாய் நான் மாற்றுவேன். உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் வருவார்கள், உன் சந்ததியிலிருந்து தேவர்கள் வருவார்கள் என்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அங்கே வேதத்தில் சொல்லும்போது ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்படுகிறது. நம்ம இயேசு கிறிஸ்து தாவீதுடைய வம்சத்திலே வந்தார். யோசேப்புடைய மகனாகிய அவர் மனிதனாக கடந்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னைக்கு நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தபடினாலே, நமக்காக இரத்தம் சிந்தினபடினாலே, நமக்காக 3 ஆடிகள் கடாவப்பட்டு அவர் சிலுவையிலே பிரைஸ் அந்த கேடு அடைந்தபடினாலே இன்னைக்கு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசனோடு கூட ஒரு புதியப்பட்ட உடன்படிக்கை பண்ணினார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு நான் சாப்பிட கொடுப்பேன், ஓ என்னுடைய இரத்தத்தை குடிக்க கொடுப்பேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக பிரைஸ் அப்பத்தையும் அதற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தையும் எடுத்து பிரைஸ் ஜனன் அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அன்றைக்கு கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இந்த பிரைஸ் இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தை நீ பானம் பண்ணும்போது பிரைஸ் உனக்கு நான் பரலோக ராஜ்யத்தை நான் கொடுப்பேன், நீ நித்தியமாய் என்னோடு கூட பரலோகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்கிற ஒரு உடன்படிக்கையை தேவன் அன்றைக்கு செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஓ பிரைஸ் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்து பிரைஸ் எல்லாம் சோதர பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று யாரெல்லாம் பரிசுத்த ஆலயத்திலே சாட்சியாய் இருந்து யாரெல்லாம் பிரைஸ் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாட்களில் கூட சாரதாவுடைய மாமியார் அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். நாங்கள் அந்த நடக்கிற அந்த பிரைஸ் நாங்கள் போயிருந்தோம். அப்போ அருமையான தாயார், ஆண்டவரை அறியாத ஒரு தாயார், ஆனாலும் கூட பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடினாலே பிரைஸ் அந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து கர்த்தரை விடுவித்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆலயங்களுக்கு சேர்ந்து இன்னைக்கு இயேசுவோடு கூட மரித்து இன்னைக்கு பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய நாம் ஒருவேளை மரித்து போனால், நான் கடந்த நாட்களில் கூட ஒரு போதகர் திருச்சியிலே நல்ல ஒரு இளம் வயது நம்ம மாதிரி ஒரு கொஞ்சம் வயசு 40 வயசு இருக்கும், அவருடைய மனைவி
திடீரென்று உடனே நோய்வாய்ப்பட்டு அவர்கள் ஆஸ்பத்திரியில் படித்து நல்ல ஊழியம் செய்வாங்க, நல்ல பாட்டு பிடிப்பாங்க, நல்ல ஊழியம் நடத்துவாங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. பல தேசங்களுக்கு போயிருக்கிறாங்க, இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஊழியம் செய்திருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் திடீரென்று கடந்த நாட்களிலே அவர்கள் வியாதிப்பட்டு அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். அங்கே பிரைஸ்ல அருமையான தெய்வ பிள்ளைகளை அங்கே அவர்கள் பாருங்க, அந்த பாஸ்டர் கொஞ்சம் வயசு அவர் எழுதி கொண்டிருந்தார். இந்த பிள்ளைகள் எல்லாம் கதறி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பாருங்க, அந்த அம்மா அவர்களை குறித்து சொன்னார்கள், நல்ல அன்பான ஒரு சகோதரி, நல்ல மகன் அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து சொன்னார்கள். அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அருமையான டாக்டர் டிகேஎஸ் தினகரன் ஐயாவுடைய வாழ்க்கையிலே அவருடைய மகள் ஏஞ்சல் அவர்கள் நினைச்சார்கள், ஐயா அங்கே பிரைஸ்ல ஏர்போர்ட்டுக்கு அவர்கள் போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு கார் அந்த கார்ல மோதினபடினாலே அவர்கள் அவருடைய மனைவி அவருடைய மகள் அவர்கள் 3 பேரும் அங்கே பயங்கரமான விபத்துக்குள்ளானார்கள். அவர்களுக்கு அருமையான ஐயாவுக்கு பயங்கர அடி, உடம்பெல்லாம் பயங்கர வேதனை, பயங்கர கஷ்டம். ஆனாலும் அவருடைய மகள் நினைச்சார்கள், ஏஞ்சல் அவர்கள் மறித்து விட்டார்கள். இவர்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சொன்ன இனிமேல் நான் ஊழியமே செய்ய மாட்டேன், இனிமேல் என்னுடைய ஆபீஸை இழுத்து மூடிருங்க, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு ஊழியமே செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன செய்தார், ஆண்டவர் அவரை பரலோகத்துக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சொல்லுவாங்க எல்லாம் பரலோகத்துக்குலாம் போக முடியாதுன்னு சொல்லல, கர்த்தர் சில நேரங்களிலே நம்ம கொண்டு போயிருக்கிறார். வேதத்திலே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் அந்த பிரைஸ்ல கச்சமரி அந்த பிரைஸ்ல ஒலிவமலையில் அவர் இருக்கும்போது அவர் அங்கே பேருக்கு சொன்னார், நம்ம இயேசுவே ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் அந்த மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரம், அந்த 3 கூடாரம் போனோம் என்று சொன்னார். அப்படியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவர் இயேசுவை பார்க்கும்படியாக வந்தார்கள். அதே போல நாமும் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு போய் வர முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பார்க்கும்போது ஆண்டவர் கொண்டு போறாங்க. கொண்டு போது என் மகள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட மிகுந்த ஆனந்தத்தோடு கூட தேவனை ஆராதித்து துதித்து கொண்டிருப்பதை ஐயா பார்த்தார்கள். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொன்னாரா ஏஞ்சல் ஏஞ்சல் என்று சொன்னாரா, ஆனால் அந்த அவங்க கவனிக்கவே இல்லை. ஏசப்பாவை அப்படி ஆராதிச்சு ஏசப்பாவை துதிச்சு கொண்டே இருந்தாங்களா. அப்ப சொன்னாங்களா, ஓ பிரைஸ்ல இனிமேல் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இனிமேல் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க. அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அருமையான தேவனே, இந்த உலகத்திலே நம் ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே சொன்னார், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்கு பிரைஸ் நான் நினைக்கிறேன், வாசஸ்தலங்களை உண்டு பண்ண போகிறேன், நான் உண்டு பண்ணின பின்பு நான் உங்களை மறுபடியும் அங்கே சேர்த்துக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஒரு புதிய பாட்டிலே ஒரு உடன்படிக்கை, இயேசுவோடு நித்தியமாய் வாழ போகிறோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 120 வருஷம் 150 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை முடிந்த பின்பதாக நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவோடு கூட வாழ போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எத்தனை உடன்படிக்கை பண்ணினாலும் அந்த உடன்படிக்கை அவர்கள் மீறி நடந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த உடன்படிக்கை மறந்து போனார்கள், ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே ஆண்டவர்களை அழித்து கொண்டு வந்தார். செங்கடலை பிளந்து ஜனங்களை கொண்டு வந்தார். அவர்களுக்கு மன்னா தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுத்தார். ஓ பிரைஸ்ல காளைகளை கொடுத்தார். அவர்களுக்கு தண்ணி கசப்பாய் இருந்தது, ஆண்டவர் சுவையான தண்ணீராய் மாற்றி இப்படி பல அற்புதங்களை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன, அவர்கள் மறந்து விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கையை மறந்து விட்டார்கள். அதில் ஒரு பொற்கட்டுக்குட்டியை உருவாக்கினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த அதிசயங்களை நாம் மறந்து போகிறோம். மறந்துவிட்டு ஆண்டவரே நீங்கள் உடன்படிக்கை செய்ததை நாங்கள் மறந்து விட்டோமே என்று சொல்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் செய்த உடன்படிக்கைகளை மறக்க கூடாது. ஹல்லேலூயா. என் கங்கீதக்காரன் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே கூடாது. ஆண்டவர் நம்மளை எப்படி நீங்க எவ்வளவு அழகாக நடத்துறாரு. காசு இல்லைன்னா நம்ம பெரிய பணக்காரங்க கிடையாது, நம்மகிட்ட நிறைய தொட்டு கிடையாது, எல்லாருக்கும் கடன் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் வியாதி இருக்குது, எல்லா குடும்பத்திலும் நிம்மதி இல்லை. ஆனா கூட கர்த்தர் அதிசயமாக நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கோடி கோடியா நம்மகிட்ட பணம் இல்லாம கூட தேவன் நம்மை அதிசயமாக நடத்துகிறார். எல்லா கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. முதலாவது
14ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. praise the Lord. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 130. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. தொடர்ந்து வாசிங்க. திருப்பி ஒரு வாசிங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தரை உண்டாக்கியிருக்கிறார். அல்லே நம்ம கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், முட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை சிறப்பாக உண்டாக்கியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தேவன் அறியாத ஜனங்கள் என்ன பண்றாங்க? மாட்டு மூத்திரத்தை எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. என்னெல்லாம் செய்யறாங்க பாருங்க. இதெல்லாம் அவங்க காரியங்களை செய்யறாங்க. அவங்களுக்கு ஞானம் இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எதை குடிக்கணும், எதை குடிக்க கூடாது, எதை உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்க? ட்ரெஸ்ஸே இல்லாம அவங்க போய் பெரிய பெரிய சாமியாரெல்லாம் பாருங்க, ட்ரெஸ்ஸே இல்லாம நிர்வாணமா இருக்காங்க. ஆனா நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறோம், நல்ல அருமையா நல்லா சமைக்கிறோம், நல்ல சாப்பாடு பண்றோம், நல்ல கைகள் நல்ல கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவி கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க, சங்கீதக்காரன் சொல்றார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. தேவன் மனிதனை மற்ற சிருஷ்டியை போல அல்ல, தன்னை கையினாலே களிமணினாலே உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மனுஷனை ஆதாம களிமணினாலே உருவாக்கினார். ஏவாளை எப்படி உண்டாக்கினார்? எலும்பை எடுத்து உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம அப்படியே பிறக்கிறோம், களிமண்ணை எலும்பு மூலமா பிறக்கிறோம், தாய் தகவல் மூலமாக இன்னைக்கு கர்த்தரை உண்டாக்குறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தாய் தகவலோடு சேர்ந்து இன்னைக்கு ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலே இன்னைக்கு 89 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இத்தனை ஜனங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நரம்புகளை கொடுத்திருக்கிறார், சதைகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நேரத்தில் இயேசு கிறிஸ்து போன நாட்களிலே பாத்தீங்கன்னா அவர் கதிரையில இருக்கிற ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். அங்க லேகியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? 6000 பிசாசு இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6000 பிசாசு இருந்து அவன் சாகலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6000 பொல்லாத அசுத்த ஆவிகள் இருந்து அவனுக்கு சாகல. அந்த ஆவிகள் பாத்தீங்கன்னா 200 பன்றி அந்த மேய்ச்சி கொண்டிருந்தாங்க. அந்த பன்றிக்குள்ள அந்த பிசாசு எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டாரு, பாருங்க, ஒவ்வொரு பன்றிக்குள்ளேயும் 3 பிசாசு போச்சு. அந்த பன்றி எல்லாம் போய் கடல்ல விழுந்துட்டான். ஆனா பாருங்க, அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு வல்லமை கத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ வேலைகளை நம்ம நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கை இதோடு கூட முடிஞ்சிருச்சு, நம்முடைய பிரயாணம் இதோடு கூட முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்மளால போகக்கூடாது நினைச்சாலும் கூட ஆண்டவரை தட்டி எழுப்பி, மகளே மகளே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை அன்னைக்கு ஆண்டவர் எப்படி அப்போது மடக்கி கொடுத்து அவனை கொண்டு போனாரோ அதே போல நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே முன்பதாக அவருடைய பிதாக்களுக்கு முன்பதாக எகிப்து தேசத்தின் சோபான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். கடலை பிளந்து அவரை கடக்க பண்ணி ஜலத்தை குடியலாய் இருக்கும்படி செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு 430 வருஷம் அடிமை தரத்திலிருந்து அவர்கள் போன போது செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நின்றது. பின்பாக பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டு வந்தது. அவர்கள் அந்த இடத்தில் சொன்னார்கள், மோசேக்கு பிரேதம் இல்லையா, எங்களை எதுக்காக கொண்டு வந்து வனாந்தரத்தை கொல்லும்படியாக வந்தார். முன்னாலே பார்த்து அங்கே செங்கடல் இருக்கிறது, பின்னாலே பார்வோனுடைய சேனை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தத்தளித்துக் கொண்டு நின்ற போது ஆண்டவர் சொன்னார், மோசே உன்னுடைய கரத்தில் இருந்த கோலை அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி என்று சொன்ன போது அவன் நீட்டின போது அந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெட்டாமரையிலே நடப்பது போல ஜனங்கள் கடலுக்குள்ளாய் நடந்து சென்றார்கள். எல்லா கரங்களை தட்டிகளே சோதரோ பவுல் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒரே ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6 லட்சம் மனிதர்களும் அந்த கடலுக்குள்ளே கடந்து சென்றபடினாலே வேதம் சொல்கிறது அவர்கள் ஒரே ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதெல்லாம் கடக்க முடியாது, எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் என்னை தடையாய் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ தடைக்கற்களை தேவன் படிக்கற்களாய் மாற்றுவார்.
தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு ஆண்டவர் முன்பாக சென்று கோணலானவர்களை சிறையாக்கி கரணாளர்களை சமமாக்கி உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை தேவன் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீ பயப்பட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, நீ கலங்க வேண்டாம். இதோ திறந்த வாசலை உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். நீ ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, வேறு யாரை கூட்ட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே கீழ்காற்றை அனுப்பினார். ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பின போது அந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. அது வறண்டு போனது. தேவன் அதிலே பாதைகளை உண்டு பண்ணி அவர்களை கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுடைய சேனை வந்தபோது திரும்ப கர்த்தர் ஒரு காற்றை அனுப்புகிறார். திரும்ப ஜனம் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் மூழ்கி போனார்கள். நம்முடைய ஜனங்களும் காக்கப்பட்டார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதான் பாட்டு காணப்படுங்க. உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அது வழி நடத்துவதே அதிசயம். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 78 14 வசனங்களை வாசிங்க. 14 இருந்து 16 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 78. மே மாசம் பாத்தீங்கன்னா பயங்கர வெயில நம்ம கடந்துக்கணும். ஆனா கர்த்தர் எப்படியே வெயில கர்த்தர் மாற்றி போட்டார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மேகத்தை கொடுத்தார், காற்றை கொடுத்தார், மழை பெய்தது. இதெல்லாம் தேவனுடைய அதிசயம். நம்ம சில நேரத்துல நினைப்போம், கர்த்தாவே இப்படிப்பட்ட நெருக்கத்தை நான் எப்படி போவேன், இப்படிப்பட்ட பிரைஸ்லாம் கஷ்டத்துல நான் எப்படி போவேன். ஹல்லேலூயா. அடுத்ததே பரிசுத்த வாக்குத்தத்தத்தை தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் நினைத்து இஸ்ரவேலை அற்புதமாய் நடத்தினார். அதே தேவன் இன்றைக்கு உங்களை அற்புதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அற்புதமாய் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதமாய் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதமாய் உடுத்திரிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவர்கள் உடுக்கிறதும் இல்லை, அவர்கள் நூக்கிறதும் இல்லை. ஆனால் பரமத்தின் அவர்களை போஷிக்கும் போது அவைகளை காட்டி நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலங்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, அருமையான சபையே, அருமையான விசுவாசியே, நீ விசேஷமானவர்கள் அல்லவா? விசேஷமானவர்கள் அல்லவா? ஆண்டவரை அதிசயமாய் நடத்துவாரே, ஆண்டவரை அற்புதமாய் போஷிப்பாரே, ஆண்டவர் அற்புதமாய் உங்களுக்கு தேவையை சந்திப்பாரே, அற்புதமாய் கடன் பிரச்சனை மாறச் செய்வாரே, அற்புதமாய் வியாதி மாறச் செய்வாரே, அற்புதமாய் தெய்வீக சுகத்தை கொடுப்பாரே, அற்புதமாய் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக வழியை திறப்பாரே, அற்புதமாய் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வாரே. எல்லா காரியங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 78:15 வாசிக்க பார்க்க சகோதரி. பிரைஸ் சகோதரி 78:15 வசனம் வாசிக்க பார்க்கலாம். மகா அனத்திலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்களிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதிக்குள்ள ஓடி வரும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் பாத்தீங்களா? தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சு? மனாந்திரத்துல இருந்து தான் வந்துச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆகார் பிள்ளையை வைத்துக் கொண்டு என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கதறி கொண்டிருந்த போது ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த மனாந்திரத்திலே தேவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணின தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஒரு வாசலை உண்டு பண்ண போகிறார். நீ சாக மாட்டாய், நீ பிழைத்திருப்பாய், நீ உன் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களிலிருந்து தண்ணீர் வந்தது. மேகத்தை கட்டளையிட வானத்தின் மதகுகளை திறந்து தேவன் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. தூதுகளின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூர்ணமாய் அறகுற சாப்பாடு அல்ல. ஹல்லேலூயா. யோவேல் 2:30-26 சொல்கிறது, நீங்கள் பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கிறீர்கள். ஏன் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கடந்த 4ஆம் தேதி நாங்கள் 23 ஆண்டுகள் முடிந்து 24ஆவது ஆண்டு திருமண வாழ்வை நாங்கள் கர்த்தர் நினைச்சுதான் கர்த்தருக்கு தந்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. 23 வருஷமும் விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்துல தான் நாங்க வந்தோம். நாங்க 1 வருஷம் 2 வருஷம் எங்க அப்பா அம்மா கூட நாங்க ஊழியத்துல இருந்தோம். அப்புறம் சொன்னாங்க தூத்துக்குடியில போய் ஊழியம் ஆரம்பித்தாங்க. நாங்க விசுவாசத்தோடு தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்தோம். தூத்துக்குடியில நாங்க யாருக்கும் தெரியாது, யாரும் பழக்கல. ஆனாலும் விசுவாசமாய் கர்த்தரை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வீட்டுல போய் யாருக்கு சாப்பாடு கொடுங்க,
ஐயா எங்களுக்கு காசு கொடுங்க, ஐயா எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்க யாத்தையும் கேட்காதபடி இந்த 23 வருஷமா கர்த்தரை நடத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார், உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பிரைஸ் தன்னுடைய ஜனங்களுக்கு பிரைஸ் அற்புதங்களை கட்டச் செய்தார், அதிசயங்களை கட்டச் செய்தார். அல்லேலூயா. போஷிக்கிறதை வல்லவராய் இருக்கிறார். மன்னாவை யூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. உடைய கையில பணமோ கிடையாது, அந்த கடையோ வளர்ந்ததுல கிடையாது, ஆனாலும் பிரைஸ்ல கர்த்தருக்கு ஒரே சாப்பாடு, ஒரே பிரைஸ் ஆகாரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 78:25 சொல்கிறது, அவர் மாம்சத்தை தூரத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மலரத்தினையாகவும் புஷி கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க கேட்டாங்க, ஆண்டவர்களுக்கு மண்ணாக கொடுப்போம், ஆண்டவர்களுக்கு சாப்பாடு, ஆண்டவர்களுக்கு மாம்சம் தர முடியுமோ அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஏய் மோசே, மோசே நான் பாரு, அவங்களுக்கு ஆகாரத்தை, அவங்களுக்கு பிரைஸ்ல மாம்சம் கொடுக்க போகிறேன், அவன் கறி கொடுக்க போகிறேன்னு சொன்ன. அவன் சொன்ன, ஆண்டவரே கேட்டிருக்கிற ஆடு மாடுகளை அடிச்சா கூட இத்தனை பேருக்கு 6 லட்சம் பேருக்கு போதாதப்பா, நான் என்ன செய்வேன்? ஏய் நாளைக்கு காலையில பாருப்பா, என் கை குளிக்கிறத பார்ப்பா, நாளைக்கு காலையில உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், நாளைக்கு காலையில ஒரு அதிசயம் நடக்கும், நாளைக்கு காலையில பார்த்தவர்களுக்கு தேவனுடைய வழிகளை திறந்தவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் ராஜாக்களுடைய புத்தகத்துல பிரைஸ் எலிசா தீர்க்கதரிசிய நாட்களில பயங்கரமான பஞ்சம் வந்துச்சு. எப்படிப்பட்ட பஞ்சம்னா பெத்த பிள்ளையை சமைச்சு திங்கிற ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஒரு ஸ்திரீ ராஜா அலங்கத்துல நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீ சொன்னாள், நேத்து இவ என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டோம், இன்னைக்கு இவ பிள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறா. ராஜா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து இன்னைக்கு அந்த எலிசாவுடைய தலைவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு கோபம் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருச்சு சொன்ன போது எலிசா சொன்னார், நாளைக்கு ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு, 2 மரக்கால் வாக்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது போல அடுத்த நாள் பார்த்தபோது அந்த கைலாக ராஜா கைலாக கொடுக்கிறேன்னு சொன்னார். இது தேவன் வானத்தின் பலகைகளை திறந்தால் மதங்களை திறந்தால் அப்படி நடக்குமா சொல்லுறது. அவர் சொன்னார், நீ இதை பார்ப்பாய் புசிக்க மாட்டாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில 4 என்ன பண்ணாங்க, குஷ்டரோகிகள் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க குஷ்டரோகிகள் அந்த நாட்கள்ல ஊருக்கு வெளியில தான் இருப்பாங்க, ஊருக்கு வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம உள்ள போனாலும் நம்மளை கொண்டுவானுங்க, நம்ம வெளியில போனாலும் எதிரிகள் கொண்டுவாங்க, பரவாயில்ல எதிரிகள் இருக்கு போன்னு சொல்லும் போது எதிரிகள் இடத்துல போனாங்க. அன்று ராத்திரியை கர்த்தர் எதிரிகளுக்குள்ளே ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எதிரிகளுக்குள்ளே ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் கர்த்தர் மடிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர்கள் போய் அங்கே சாப்பிட்டு அங்கிருந்த பிரைஸ் அங்கிருந்த இடங்கள்லாம் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் அனுபவித்து அவர்கள் சந்தோஷமா வந்து சொன்னாங்க, பாருங்க கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார், வாங்க எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னாங்க. நடந்த காரியம் என்ன? அதே போல ஒரு மரக்கால் வார்க்கோதுமை ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்க்கோதுமை ஒரு சேக்கலுக்கு, புறாக்களுக்கு போன்ற பயிர் ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது. அல்லேலூயா. எந்த மனுஷன் சொன்னாலும் தேவன் வானத்தின் பதவிகளை திறந்து கொடுத்தாலும் முடியாதுன்னு சொன்னாலும் அவன் கண்களினால் பார்த்தாலும் அவனால சாப்பிட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் செய்கிறதை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் அதிசயம் செய்வார், ஒவ்வொரு நாளும் என்னை அற்புதமாய் பாதுகாப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. பஞ்சத்திலே தேவன் உயிரோடு பாதுகாத்தார். ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, ஈசாக்கின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, யாக்கோபின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, யோசேப்பின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, பிரைஸ் எலியாவின் நாட்களிலே பஞ்சம் வந்தது, பிரைஸ் தீர்க்கதரிசியின் நாட்களிலே பஞ்சம் வந்தது. ஆனால் பஞ்ச காலத்திலே தன்னுடைய ஊழியக்காரர்களை, தன்னுடைய தேவ பிள்ளைகளை தேவன் உயிரோடு பாதுகாத்தார். ஹalleluya. ஆமை தேடி தாத்துனி வற்றி போனாலும், தேசத்திலே பஞ்சம் வந்தாலும், வானிலை வாயினை குறைந்திட்டாலும் உன்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எலியா தீர்க்கதரிசி சொன்னார், என் வார்த்தையின்படியே பனியும் மழையும் பெய்யாது என்று சொல்லி சொன்னார். ஆகாப் தீர்க்கதரிசி இப்படி கேட்டுவிட்டு போய்விட்டார். இப்போது பிரைஸ் தேவன் என்ன செய்தார்? இந்த எலியாவை போஷிக்கும்படியாக காகங்களுக்கு கட்டளையிட்டு காலையிலும் மாலையிலும் காகங்கள் அப்பமும் இறைச்சி கொண்டு வந்தது. ஹalleluya. ஏறி தாத்தினியிலே இருந்தார். இப்போது கர்த்தர் சொன்னார், எலியாவை ஒரு விதவை வீட்டுக்கு
போக வேண்டும். ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போய் கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சாப்பாடு அப்பமும் கொண்டு கேள் என்று சொன்னார். அவர் சொன்னார், ஓ தாசனே, நான் இந்த அப்பத்தையும் இந்த பிரைஸ் லார்ட் ஸ்தோத்திரம், ஓ பிரைஸ் லார்ட், இந்த ஓ ஹல்லேலூயா எண்ணெயை வைத்து ஒரு அடை 2 அடை சுட முடியும். அந்த அப்பத்தை சாப்பிட்டு நான் இந்த பிள்ளையை சாக வேண்டும் என்று சொன்னபோது எலியா சொன்னார், அதை எனக்கு கொடு என்று சொன்னார். அவள் கொடுத்தாள். கர்த்தர் வேதம் சொன்ன பஞ்சகாலம் முடியும் மட்டும், பஞ்சகாலம் முடியும் மட்டும், பஞ்சகாலம் முடியும் மட்டும், ஓ அவருடைய வீட்டிலே ஓ மாடையிலே எண்ணெய் குறைந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகாமல் கர்த்தர் அதிசயமாய் பாதுகாத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பஞ்சத்திலே தேவ பிள்ளைகளை பாதுகாக்கிறார். பஞ்சத்திலே தேவ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. குணமாக்குவதிலே அதிசயம். ஹல்லேலூயா சொல்லுங்க. 38 வருஷமாய் ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்திலே கிடக்கிறான். ஓ என்னை யாரும் அந்த குளத்திலே தேவனுடன் கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த போது இயேசு அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று கண்டு அவனை பார்த்து சொன்னார், நீ குணமாக விரும்புகிறாயா? நீ சுகமாக விரும்புகிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க நீ விரும்புகிறாயா என்று சொன்னபோது ஆண்டவரே என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த நேரத்தில் அவர் சுகமான இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு உன்னுடைய வியாதி பல வருஷமா இருக்கலாம், பல மாதங்களா இருக்கலாம், பல வைத்தியர்களை நீ கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரியாரியை கர்த்தர், நான் யெகோவா ராஃபா. ஓ பிரைஸ் நானே உன்னுடைய டாக்டர், நானே உன்னுடைய வைத்தியர், நானே உன்னுடைய சுகமளிக்கிற கர்த்தர். 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே இயேசு பிரைஸ் நம்மை கையிலே ஆணி, காலிலே ஆணி, விலாவிலே பிரைஸ் ஈட்டியால் குத்தப்பட்டார். அவர் ரத்தம் பிரைஸ் ஓ அப்படியே வந்து கொண்டிருந்தது. உள்ளிருந்தே நிலம் போல மாறினது. அவர் சொன்ன யாரெல்லாம் அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ரத்தத்தை நம்புகிறார்களோ, அதை யாரெல்லாம் அந்த ரத்தத்தை சுதந்திரிக்கிறார்களோ, அவருடைய சரீரத்தில் வியாதி மாறும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறும், அவருடைய செய்தியை கட்டுகள் மாறும், அவருடைய பில்லி சூரியங்கள் மாறும், அவருடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்க எல்லா கரைகளை கிடைக்கிறதை சோதனை பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு வியாதிகளை குணமாக்குகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ்ல கடைசியாக ஆண்டவர் கசப்பை மதுரமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போனபோது தண்ணீர் கசப்பா இருந்தது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தண்ணி கசப்பா இருந்தா நேரத்துல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கேரளால ஒரு வீட்டுல தண்ணி கசப்பா இருக்குது. உடனே ஒரு பொடியை போடுறாங்க. ஒரு பொடியை போட்டோட தண்ணி என்னதான் இருக்குது, நல்ல வெள்ளை தண்ணியா மாறிடுது. அந்த பொடி போட்ட கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், அப்புறம் திரும்பி கசப்பா மாறிடும். ஆனா இயேசு கிறிஸ்து பிரைஸ்லா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்தபோது தண்ணீர் குடிக்க கூடாதா இருந்தது, மாறாவிலே கசப்பா இருந்தது. அதெல்லாம் முழுவதும் கொண்ட போது ஆண்டவர் ஒரு மரத்தை காட்டினார், ஒரு கொப்பை காட்டின போது அதை வெட்டி போட்ட போது தண்ணீர் இனிப்பாய் மாறிட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு என்கிற கொப்பை ஓ பிரைஸ் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற ஓ பிரைஸ்ல கிளையை போலவும் இருக்கிற இவர் யார் என்று சொன்னது போல அந்த கிளையை வெட்டி விட்டு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் எல்லா போராட்டங்களையும் போடும்போது இயேசு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலுவை மரத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே தொங்கினார், உங்களுக்காக எனக்காக பாவங்களை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக எனக்காக பிரைஸ்லா அவர் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரை நாம் நம்பும் போது, அவரை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ்லா. இன்னைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் பிரைஸ்லா நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார், ஒரு மோசேயோடு உடன்படிக்கை பண்ணினார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார், சீசரோடு உடன்படிக்கை பண்ணினார். இன்னைக்கு நம்மை நித்திய உடன்படிக்கை பண்ணி நித்திய விவாகத்தின் மேலாக நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.